வாசுதேவ மகாத்மியம் 26ஆம் அத்தியாயம் கிரியை யோகம் முதலியவற்றிற்கான தகுதி. கந்தன் கூறினார். பகவான் ஸ்ரீமன் நாராயணர் ஏகாந்த தர்மத்தின் விளக்கத்தை கேட்டதும் மனதில் மிகவும் மகிழ்ச்சியடைந்த நாரத முனிவர் மீண்டும் அவரிடம் வினவினார். நாரதர் கூறினார், பகவானே, தாங்கள் சிறப்பாக விளக்கியுள்ள ஏகாந்திக தர்மத்தை கேட்டதும் என் மனதில் மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது. கிரியை யோகம் வழிமுறைகளை பின்பற்றுதல் தங்களால் அங்கீகரிக்கப்பட்டதா என்பதை அறிய விரும்புகிறேன். அது அதன் நிறைவேற்றத்திற்கு பங்களிப்பதாக கூறப்படுகிறது. ஸ்ரீமன் நாராயணர் கூறினார், கட்டளைகளின்படி வழிபாட்டை செய்வது வாசுதேவரின் கிரியை யோகமாக அறிவிக்கப்படுகிறது. வேதங்களிலும் தந்திரங்களிலும் இது வெவ்வேறு வழிகளில் விவரிக்கப்பட்டுள்ளது. பக்தர்களின் ரசனைகள் அல்லது விருப்பங்களில் உள்ள வேறுபாடுகள் மற்றும் வாசுதேவரின் வடிவங்களில் அதாவது சின்னங்கள் உள்ள பன்முகத்தன்மை காரணமாக இது அதாவது கிரியை யோகம் பரந்த மற்றும் மாறுபட்டது. அதை முழுமையாக விவரிக்க வேண்டுமானால் அதற்கு முடிவே இருக்காது. எனவே பக்தியை அளிக்கும் கிரியை யோகம் சுருக்கமாக நான் உங்களுக்கு கூறுகிறேன். இங்கே இந்த கிரியை யோகத்திற்காக ஸ்ரீ வைஷ்ணவ நம்பிக்கையில் தீட்சை பெற்றவர்கள் 4 சாதிகளை சேர்ந்த ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அல்லது வாழ்க்கையின் 4 நிலைகளில் ஆசிரமங்களில் இருந்தாலும் சரி, அனைவரும் தகுதியுடையவர்கள். 2 பிறவி சாதிகளை சேர்ந்தவர்கள் மந்திரங்களுடன் வேத தாந்திரிக மற்றும் புராண மற்றும் மூல மந்திரத்துடன் வழிபட வேண்டும். தீட்சை பெற்ற பெண்களும் தெய்வீக சூத்திரர்களும் மூல மந்திரத்தால் அவ்வாறு செய்ய வேண்டும். மூல மந்திரம் 6 எழுத்துக்களை கொண்டது மற்றும் ஸ்ரீகிருஷ்ணரை சேர்ந்தது. அதாவது இது ஸ்ரீ கிருஷ்ணாய நமக. வாசுதேவரை நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறையின்படி தங்கள் தர்மத்தை மத கடமைகளை கடைபிடிக்கும் அனைவரும் குற்றமற்ற இதயங்களுடன் பக்தியுடன் வாழ வேண்டும். முதலில் ஒரு ஆண் எப்போதும் ஏகாந்திக தர்மத்தில் அதாவது நிறுவப்பட்ட ஈடுபட்டு கருணையின் களஞ்சியமாக இருக்கும் பிராமண சாதியை சேர்ந்த ஆன்மீக குருவிடமிருந்து ஸ்ரீ வைஷ்ணவ வகை தீட்சையை பெற வேண்டும். அவருக்கு ஆன்மீக அறிவும் பக்தியும் இருக்க வேண்டும். தனது தனிப்பட்ட மத கடமையை இழந்து அதாவது கடைபிடிக்காத ஒருவனும் பெண்களால் கவரப்பட்ட இதயம் கொண்டவனும் ஒருபோதும் ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. பெண்களை விரும்பும் ஒரு குருவிடமிருந்து தீட்சை பெற்றால் அவரது அறிவும் பக்தியும் ஒருபோதும் பலனை தராது. அதாவது ஒரு ஆண்மையற்ற ஒரு இளம் பெண்ணுக்கு குழந்தை பிறக்க முடியாதது போல ஒரு துறவி குருவிடமிருந்து தீட்சை பெற்ற பிறகு ஒருவர் தனது கழுத்தில் துளசி மணிகளாலான ஜபமாலையை அணிந்து நெற்றியில் மற்றும் உடலின் பிற பாகங்களில் கோபி சந்தனம் எனப்படும் வெள்ளை களிமண்ணால் ஆன ஊர்த்துவ புந்திரம் செங்குத்து கோடுகள் கொண்ட அடையாளங்களை பூச வேண்டும். ஸ்ரீ மகாவிஷ்ணு வழிபாட்டில் நாட்டம் கொண்ட ஒரு பக்தர் ஆகமங்களில் பரிந்துரைக்கப்பட்டுள்ள வழிபாட்டு முறையை தனது குருவிடமிருந்து முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். இரவின் கடைசி ஜாமத்தில் எழுந்திருக்கும் பக்தர் பிரம்ம முகூர்த்தத்திலோ இரவின் கடைசி பாதி ஜாமத்திலோ அல்லது அரை முகூர்த்தத்திலோ அதாவது 24 நிமிடங்கள் அனைத்து துன்பங்களையும் அளிக்கும் கேசவனை மனதார தியானிக்க வேண்டும். ஒரு கட்டி 24 நிமிடங்கள் தனது மற்றும் அவரது பக்தர்களின் பெயர்களை புகழ்ந்த பிறகு அவர் தன் குடல்களை வெளியேற்றுவது போன்ற சுத்திகரிப்பு செயல்களை செய்து பற்களை சுத்தப்படுத்த வேண்டும். ஒருவரின் உடலின் பாகங்களை சுத்தப்படுத்துவதற்காக நீராடிய பிறகு அவர் மந்திரங்களை கூறி நீராட வேண்டும். தூய மண் போன்றவற்றை எடுத்து நீராடுதல் செயல்முறையில் ஒரு பகுதியாக சேர்க்கப்பட்டுள்ள தர்ப்பணத்தை செய்ய வேண்டும். 2 துவைத்த உலர்ந்த துணிகளை அணிந்து அவர் ஒரு தூய இருக்கையில் அமர வேண்டும். அவர் தனது நெற்றியில் 2 செங்குத்து கோடுகளை சந்தனம் அல்லது கோபி சந்தனம் அவற்றை வரைந்து சந்தியா அந்தி பிரார்த்தனை, சந்தியா வேளை பிரார்த்தனை, ஹோமமான நெருப்பு வழிபாடு மற்றும் ஜபம் மந்திரம் கூறுதல் மற்றும் இது போன்ற மத கடமைகளை செய்ய வேண்டும். அவர் வழிபாட்டிற்காக துணி சந்தனம் மலர்கள் போன்றவற்றையும் இறைச்சி மது மற்றும் பிற அசுத்தமான பொருட்களால் தொடப்படாத அனைத்து பிரசாதங்களையும் கொண்டு வர வேண்டும். அந்த வழிபாட்டு பொருட்கள் முன்பு தேவர்கள் அல்லது மானேக்கள் அல்லது மற்றவர்களுக்கு படைக்கப்பட்டிருக்கலாம்.
செய்யலாகாது. அவை மனிதர்களால் கூட முகரப்படக்கூடாது. மேலும் முடி, பூச்சிகள் போன்றவை இல்லாமல், அதாவது அது இருக்கக்கூடாது. அந்த மேலே குறிப்பிடப்பட்ட பொருட்கள் மற்றும் வழிபாட்டு பொருட்களை மணி போன்றவை வலது பக்கத்தில் வைத்து பின்னர் விளக்கை நெய் அல்லது எண்ணெயால் முழுமையாக நிரப்ப வேண்டும். பின்னர் ஒருவர் பட்டு அல்லது கம்பிளி துணி போன்றவற்றால் விரிக்கப்பட்ட தூய மர இருக்கையில் விகாஷ்ட வாசுதேவரின் உருவப்படத்தை தனக்கு அருகில் அமர வைக்க வேண்டும். சிலை, கல், உலோகம், மரம், விலை மதிப்பற்ற கல் அல்லது வரையப்பட்ட படமாக இருக்கலாம். முனிவரே, அது வெள்ளை, சிவப்பு, மஞ்சள் அல்லது கருப்பு நிறமாக இருக்கலாம். ஸ்ரீகிருஷ்ணரின் சிலை 2 கரங்கள் அல்லது 4 கரங்கள் கொண்டதாக இருக்க வேண்டும். 2 திருக்கரங்கள் கொண்ட சிலையில் ஒரு புல்லாங்குழல் அவரது 2 கைகளிலும் காட்டப்பட்டு இருக்க வேண்டும். அல்லது வலது திருக்கரத்தில் ஒரு சக்கரமும் மறுகரத்தில் ஒரு சங்கமும் இருக்க வேண்டும். அல்லது வலது கரத்தில் ஒரு தாமரை மலர் காட்டப்பட்டு இருக்க வேண்டும். அப்படி இருக்க வேண்டும். மற்றொன்று பாதுகாப்பு பலங்கள், பயத்திலிருந்து பாதுகாப்பு, அவ்வாறு காட்டப்பட வேண்டும். 2வது 4 திருக்கரங்கள் கொண்ட சிலை கீழ் வலது கையில், மேல் வலது கை, கீழ் இடது கை மற்றும் மேல் இடது கை விஷயத்தில் அவர் முறையே ஒரு கதாயுதம், ஒரு தாமரை, ஒரு சங்கம் மற்றும் ஒரு சக்கரத்தை ஏந்தி இருக்க வேண்டும். சிறந்த முனிவரே, 2 வகையான ஸ்ரீகிருஷ்ண சிலைகளிலும் ஸ்ரீயை அதன் இடது புறத்தில் வைக்க வேண்டும். ஆனால் புல்லாங்குழல் ஏந்தியிருக்கும் சிலையின் விஷயத்தில் ராசராணி ராதாவை இடது புறத்தில் வைக்க வேண்டும். இந்த சிலை 2 வகையாக இருந்தாலும் நல்ல குணங்களை கொண்ட முழு உடைக்கப்படாத சிலை, உடலின் அனைத்து பாகங்களையும் கொண்டது, வழிபாட்டாளரின் விருப்பங்களை நிறைவேற்றுகிறது. வாசுதேவரின் அருகாமையில் ஸ்ரீ மகாலட்சுமி தேவியின் சிலை 2 கைகளை கொண்டவராக தயாராக இருக்க வேண்டும். ஒரு கரத்தில் தாமரை மலரை ஏந்தி இருக்க வேண்டும். ஆடைகள் மற்றும் ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட வேண்டும். ஸ்ரீ மகாலட்சுமி தேவியை போலவே தேவி ராதையின் சிலை 2 கைகளை கொண்டதாகவும் அழகான புன்னகையுடன் பிரகாசிப்பதாகவும் தாமரை மலரை திருக்கரத்தில் ஏந்தி அல்லது மாலையை ஏந்தியவராகவும் இருக்க வேண்டும். ஸ்ரீஹரியின் சிலை 2 வகைப்படும். அசையாது அல்லது அசைந்து இருப்பது. முதல், அதாவது அசையாதது ஒன்றின் விஷயத்தில் முறையான பிரார்த்தனை அல்லது வழியனுப்புதல் செய்யப்படக்கூடாது. அதன் பாகங்களை உருவாக்கும் தெய்வங்களின் பிரார்த்தனை போன்றவற்றை செய்யலாகாது. ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி இருப்பது குறித்த விதி அந்த அசையா சிலையின் விஷயத்தில் பொருந்தாது. ஒருவர் அதை நோக்கி அமர வேண்டும். சாலக்கிராம வேண்டுதல் போன்ற சம்பிரதாயங்கள் மற்றும் பிறவற்றை செய்யலாகாது. ஆனால் அன்பு சிலைகளின் மற்ற சந்தர்ப்பங்களில் அதை வழிபடுபவர்களால் செய்ய வேண்டும். அங்கே கூட மர உருவங்கள் மற்றும் வர்ணம் பூசப்பட்ட ஒன்றின் விஷயத்தில் வழிபாட்டாளர் முறையான நீராடலில் நீரை தொடுவதையும் சந்தனம் பூசுவதையும் ஒருபோதும் செய்யலாகாது. ஓவியம் போன்றவற்றை துடைப்பது மட்டுமே செய்யப்பட வேண்டும். வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி முகம் வைத்து அல்லது அசையும் சிலையை நோக்கி ஒருவர் தனது சக்திக்கேற்ப கிடைக்கக்கூடிய எந்த காணிக்கைகளையும் கொண்டு ஸ்ரீஹரியை வணங்க வேண்டும். தீவிர நம்பிக்கையுடனும் நேர்மையான பக்தியுடனும் நீர் வழங்கப்பட்டாலும் பிரபஞ்ச ஆன்மா மகிழ்ச்சி அடைகிறது. முழுமையான வழிபாட்டின் விஷயத்தில் அனைத்து உபச்சாரங்களுடனும் நகைகள், தங்க ஆபரணங்கள் மற்றும் 4 வகையான உணவுகள் போன்ற உணவுப் பொருட்களால் அலங்கரிக்கப்பட்டதை அவர் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வதில்லை. எனவே முனிவரே, விரும்பிய பொருட்களை உடனடியாக வழங்கும் ஸ்ரீகிருஷ்ணரின் வழிபாட்டை எப்போதும் தனது சொந்த இறுதி பாக்கியத்திற்காக பக்தி கொண்ட ஒருவரால் செய்ய வேண்டும். 26ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.